நான் இன்றைக்கி சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். மசாலா நிறைய ஆட் பண்ண மாட்டேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல மாவின் நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நீர் கொஞ்சம் அரைஞ்சது போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். எப்படி சீக்கிரம் கட் பண்ணி வைப்பாங்க. நல்ல மிக்ஸ் சூப்பராக நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரிசி சம்பா பொன்னி அரிசி நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரைத்தாக்காக வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரைத்தா பண்ணணும், அதுக்காக வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு இதில் தயிர், உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருவேன். சாப்பிடும்போது எடுத்துப்பேன். கொத்தமல்லி நேரம் போடுவேன். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி எங்கள் வீட்டிலே வச்சு நான் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி வந்து இப்போ வைக்க போகிறேன். 1 டம்ளர் நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தவுடனே அரிசியை கொட்ட போகிறேன். கொட்டிட்டு குக்கரில் மூடிட்டு ஒரு 3 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் எனக்காக பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். 3 விசில் வந்த உடனே நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் எனக்கு காரத்துக்காக. நீங்கள் வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக இருக்க கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் விசில் போட்டு விட்டுருவேன். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். எல்லாமே குழஞ்சிரும், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓரளவுக்கு வந்து சூப்பராக அரிசி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேம் குக் ஆகும். ரொம்ப குழையாது, நல்ல ப்ளைனாக சூப்பராக வரும். நான் இப்போது குக்கரை மூட போகிறேன். குக்கர் மூடிட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கி போகிறேன். சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன்.